வணக்கம், வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நாங்கள் கணேஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம வந்திருக்கிறது குடிமலம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீ பரசுராமேஸ்வர சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கிறோம். மிக பழமையான லிங்கம் இந்தியாவில் வழிபாட்டில் உள்ள இடத்துல உள்ள ஒரு இடம் இது. இவர் பார்த்திங்கன்னா 2ஆம் நூற்றாண்டு இல்லை 3ஆம் நூற்றாண்டு சார்ந்த ஒரு கோயிலாகும். தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. வாங்க கோயிலுக்கு. இறைவன் பரசுராமேஸ்வரர், இரவி ஆனந்தவல்லி, ஊர் குடிமல்லம், மாவட்டம் சித்தூர், ஆந்திர பிரதேசம். இவ்வூருக்கு சென்னையிலிருந்து சுமார் 137 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவள்ளூர் வழியாக திருப்பதி செல்லும் வழியில் சென்றால் பாப்பநாயுடுபேட்டையிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலும், ரேணிகுண்டாவிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும், புத்தூரிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஊர் அமைந்துள்ளது. சொர்ணமுகி நதிக்கரையின் வழியாக வளைந்து நெளிந்து செல்லும் சுமாரான சாலை வழியாக பயணம் செய்தால் சொர்ணமுகி நதிப்படுகை, பசுமையிழந்த வயல்கள், சிறிய வீடுகள் அடங்கிய கிராமங்கள் வழியே சென்றால் குடிமல்லம் கிராமத்தை நாம் அடையலாம். இக்கோவில் வயல்வெளிகளுக்கு நடுவே அமைந்துள்ளது. மிகவும் சிறிய ஊராகவும் இருக்கிறது. இக்கோவிலானது இந்தியாவில் உள்ள மிக பழமையான கோயில்களில் ஒன்றாகும். சுமார் 2600 வருடங்கள் மேற்பட்ட 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கோயிலாக இக்கோயிலில் உள்ள கல்வெட்டுகள் மூலம் தெரிய வருகிறது. இக்கோயில் இந்திய தொல்லியல் அளவீட்டுத்துறையின் பராமரிப்பில் உள்ளது. இது சாதவாகன காலத்தை, அதாவது கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படுகிறது. இக்கோயிலில் உள்ள சிவலிங்க அமைப்பை போன்று இந்தியாவில் 3 இடங்களில் உள்ளது. அதில் சிவத்தலத்தில் உள்ள இந்த லிங்கம் மட்டுமே இன்றும் வழிபாட்டில் உள்ளதாக கூறப்படுகிறது. மற்ற 2ம் அருங்காட்சியகங்களில் உள்ளது. அவைகள் 2ம் உத்தரப்பிரதேசத்தில் கண்டெடுக்கப்பட்டு அவைகள் முறையே லக்னோ மற்றும் மதுரா அருங்காட்சியகத்தில் உள்ளதாக குறிப்புகள் கூறுகின்றன. இவை 2ம் குஷான காலத்தை, அதாவது 1ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாக கூறப்படுகிறது. கோயிலின் முன் மொட்டை கோபுரமே அமைந்துள்ளது. அதன் உள்ளே சென்றால் விசாலமான வெளிப்பிரகாரம் உள்ளது. சற்று இடதுபுறம் நாம் திரும்பி நடந்தால் தாயார் ஆனந்தவல்லி சன்னதி மற்றும் சுப்பிரமணிய சன்னதியை நாம் தரிசிக்கலாம். வந்தால் சூரிய பகவான் பெரிய உருவத்துடன் தனி சன்னதியில் உள்ளார். பின் சற்று வலம் வந்தால் பலிபீடம் மற்றும் கொடிமரத்தை தரிசிக்கலாம். நாம் மீண்டும் கோயிலை வலம் வந்தால் கருவறைக்கு செல்லும் முகப்பு பகுதியை நாம் அடையலாம். இந்த முகப்பு மண்டபம் மிகுந்த வேலைப்பாடுகளுடன் காணப்படுகிறது. இங்கே நமக்கு விநாயகர் காட்சி தருகிறார். இவரை வணங்கிவிட்டு நாம் உள்ளே சென்றால் ஈசன் வீற்றிருக்கும் கருவறையை நாம் அடையலாம். இக்கோயிலின் மூலவர் சிவபெருமான் மும்மூர்த்திகளையும் சேர்ந்த லிங்கத்தின் வடிவில் காட்சி தருகிறார். லிங்கத்தின் கீழ்ப்பகுதியில் சந்திரேசன யட்சன் இருக்கிறான். இவனுக்கு பிரம்மயட்சன் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. யட்சனுக்கு மேல் பகுதியில் நின்று கொண்டிருக்கும் சிவபெருமான் ஒரு கையில் பரசையும் மற்றொரு கையில் வேட்டையாடிய ஆட்டுக்கிடாவையும் கையில் வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். கையில் பரசு இருப்பதால் இவருக்கு பரசுராமர் என்ற பெயர் வந்தது. பிரம்மானவர் யட்சன் ரூபத்திலும், விஷ்ணுவானவர் பரசுராம ரூபத்திலும், சிவபெருமான் லிங்க ரூபத்தில் மும்மூர்த்திகளாக திகழ்கின்றனர். சவேதிக லிங்கம் என்ற வகையைச் சேர்ந்த 7 பட்டைகளுடன் கூடிய சிவலிங்க வடிவில் பரசுராமேஸ்வரர் கருவறையில் காட்சி தருகிறார். இது லிங்கோத்பவ வடிவம் ஆகும். பிரம்மாண்டமாக நிறுவப்பட்டுள்ள இந்த லிங்கத்தின் உயரம் 5 அடி மற்றும் விட்டம் 1 அடி ஆகும்.
இந்த லிங்கம் சதுரமான அடித்தளத்தின் மீது திறந்த நிலையில் நிறுவப்பட்டுள்ளது. இவர் ஒரு சுயம்பு மூர்த்தி ஆவார். இத்தலத்தில் பரசுராமேஸ்வரர் வழக்கத்துக்கு மாறாக 6 அடி பள்ளத்தில் நின்று அருள்பாலிக்கிறார். அதனால்தான் இந்த கிராமத்திற்கு குடிபள்ளம் என்று பெயர் வந்தது. நாளடைவில் குடிபள்ளம் என்ற பெயர் மருவி குடிமல்லம் என்று ஆகிவிட்டது. தற்போது குடிமல்லம் என்று அழைக்கப்பட்டாலும் கல்வெட்டுகளில் இந்த ஊர் திருவிப்பிரம்பேடு என்றும் பேரம்பேடு என்றும் அழைக்கப்படுகிறது. கல்வெட்டுகளில் இறைவனின் பெயர் பரசுராமேஸ்வருடைய நாயனார் என்றும் பரசுராம மகாதேவர் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறார். இக்கோயிலில் 25க்கு மேற்பட்ட கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன. கோயிலில் கிடைத்த சில பழமையான செங்கற்கற்களை கொண்டு இந்த கோயிலின் சாதவாகனர் காலத்தில் செங்கல் தளியாக கட்டப்பட்டிருக்கலாம். சாதவாகனர் காலத்தில் செங்கல் தளியாக கட்டப்பட்ட இந்த கோயில் பல்லவர்கள் காலத்தில் கற்றளியாக மாற்றப்பட்டு பிற்கால சோழர்களின் காலத்தில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த கோயில்களின் கல்வெட்டு விவரங்கள் நான் என்னுடைய இணையதளத்தில் விரிவாக கொடுத்துள்ளேன். அங்கு சென்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சாதவாகனர்கள், பல்லவர்கள், சோழர்கள் ஆகியவர்களால் இந்த கோயில் கட்டப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. மிகவும் பழமையான இந்த கோவிலையும் இங்கு வீற்றிருக்கும் வித்தியாசமான சிவனையும் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சென்று தரிசியுங்கள். இறைவன் நாம் காணும்போது நமக்குள் ஒரு பயம் கலந்த பரவசத்தை உணரலாம். இந்த உணர்வு எனக்குள் இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த உணர்வு ஏற்படும் என்பது ஐயமில்லை. இதுவரை இந்த பதிவை கண்ட அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் இந்த கணேசன் கோடி நமஸ்காரங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். நன்றி. திருச்சிற்றம்பலம்.